நான் கூட்டு வர வைக்க ஏன் வரப்படுது கண்ண முடி சுவாமியே கல்யாணம் நடத்தியா வாழ்க்கை சரியா மனதை செம்மையாக்கி நடத்தித்தார வெற்றி உண்டு ஆனந்தமாக இருப்பார். சென்றுவா மகனே வெற்றுவா சாப்பிடாம மட்டும் போயிடாரு. ஆம்பளை பையன் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? ஆரோக்கியம் நீங்க வாங்க விட்டு தான் அடிக்கணும். எதுனா அப்படியே நிற்கும். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அவரை மட்டும் கை பொறுத்தாங்க. பேர் என்னடா? உன் பேர் என்ன? நீங்க தூரம் உன் பேர் என்னப்பா? பிரெயின் சம்பந்தமான நரம்பியல் பாதிக்கப்படும். இவன் வந்து மருத்துவத்தாலும் தெய்வ சக்தியாலும் குணமாக்கி சரியா வாடா செல்லக்குட்டி. உன் பேர் என்னப்பா? காப்பாத்தார 7 முறை என்னை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சரி. அப்படியா அப்படியா அப்படியா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே யார நினைச்சிட்டு இருக்க? எங்க இருக்கா? போதிக்க தெரிந்த நிலவே உனக்கு ஒளிர தெரியாதா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? அப்படி இருக்க முடியுது. இன்னொரு காரணம் இருக்குமா? அவன் கூட்டு போய் தாலியை கட்டித்தானடா. வேணுமோ உன் மண்டியில் அறிவு கிடையாது. என் வரட்ட வேற பொம்பளை கிடைக்க மாட்டாடா உனக்கு. பாசமா வச்சேன். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு உனக்கு தான் மறக்க தெரியல. அவளுக்கு என்ன தெரியுது? மறக்கவும் தெரியும், நினைக்கவும் தெரியும். உன்னை விட அவ திறமை உள்ளவா. உன்னை அடிமையாக்கி வச்சுக்கிட்டான். அப்ப அப்படியா? உனக்கு ஒரு மாய வித்த நான் காட்ட வேண்டியிருக்கு. கால் இஞ்சி உரைக்கும், ஆனா வயிற்று வலியை தீக்கும். அதனால நம்ம என்ன செய்வோம்? இஞ்சியை சாறு எடுத்து தேனில குழைச்சி கொடுப்போம்.
தேன் இனிக்கும்னு நாயக்க நீட்டிட்டு நக்கிடுவோம், இஞ்சி போயிடும், தேனும் போயிடும். இவனுக்கு அப்படி மருந்து கொடுக்க போறேன். இன்னொருத்தர கால் வெறுவரில் மட்டும் நேபாளி பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல என்னை வந்து பார்க்கும்பொழுது இவன் சொல்லுவோம், அவன் வேண்டாம்னு இவரே பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை நீ அவளை நினைச்சு புலம்புவ, உன் கண்ணிலே ஆப்பட மாட்டான். ஒரு நாள் தூரமா நின்று பாப்பா, பார்த்துட்டு இப்படி படக்குன்னு தெரிஞ்சிடுவா. நீ அவள் சொல்லி பின்னால போவ, இதுல உன்னை பார்க்க மாட்டான். பங்குனி 20ஆம் தேதிக்கு மேல் நீ என்னை பார்க்க தாராக வருவாய். சாமி அவ வேண்டாம், எனக்கு வேற கல்யாணம் முடிச்சு வைங்க சாமி, நான் உனக்கு குடிச்சு விட்டேன் வீட்டுருவோம் தான். இதாண்டா நடக்கும். நாளை நடப்பதை இன்று உரைப்போம். என்ன முக்கண்ணன் அவர்களே, சதுர்வேதனை கருமசாமிக்கு எங்க நடக்கி நீதிமன்றத்துக்கு கருமசாமி கரூர். என்னப்பா கோர்ட்டு, யாருப்பா கோர்ட்ல இருக்கா? நீதிமன்றத்துல யார் இருக்கு? வழக்கு என்ன வழக்கு? வழக்கு பதிவு செய்து எவ்வளவு நாளாவது? அடுத்து சொக்காரம் பகை யாருக்கு? சொக்காரம் பங்காளி பகை. பங்காளி பகை யாரையாது? பங்காளி பகை முன்னாலவா? என்ன பங்காளியா? சொத்து சொந்த வர பங்காளி பகை தானா? படம் தெரியுமா? கால் ஒன்று அண்ணே, கால் எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னுடைய சொத்து சொந்தமான பிரச்சனையில ஒரு பொம்பளை தாண்டா காரணம். அதனால அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து நான் தெளிவு பண்ணி உனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வேற என்ன வேணும்ப்பா உனக்கு? இந்தா நீதியோட உன்னைய வாழ வைக்கிறேன், வாழவும் வைக்கிறேன். ஜெயிச்சு வரல. இந்தா நல்லா இருக்கும் மகனே, ஆனந்தம் அடைந்துவா. சாப்பிட்டுப்பா, பட்னியா பேர் கூடாப்பா. என்ன கால் கண்கள். அடுத்து என் மகன், என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும். யாரும் ஒருத்தர் கேட்க பையனா அவருக்கு சொல்ல வேண்டாமா? ஏமனே இவ்வளவு அவசரம் உள்ள பார்த்த மாட்டேன். என்னன்னு இப்படி வாரிய நீங்க இன்னொரு காரணம். இந்த பகை வழக்குகளை போய் தொடும் அப்படிங்கிற நிலைகள் இருக்கு. எத்தனை கோடி வரும் இருக்கு? இந்த பணத்தை வாங்கி தந்துட்டா போதுமா? வேற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன வேணும்ப்பா? இந்த மாசி சிவராத்திரிக்கு பிறகு நல்ல குடும்பம் வருது, 2 குடும்பம் வரும். அதுல ஒரு பொண்ணு லட்சுமியுடைய பேரோட வரும். ஆனந்தமா கல்யாணம் நடக்கும், சௌரியமா இருக்கும், உன் பணமும் கிடைக்கும், சந்தோஷம். கடன் இருக்கு, தீர்த்துருவோம். கருமசாமிக்கு பல்ல இடிக்கான உன் மகன் அடிக்கடியாப்பா சிரிச்சுக்கிட்டே போறான் ரோட்ல. ஆமாடி இடிச்சுக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாத பேராங்க. கால் விட்டோம். பொண்ணா பிறந்த அவங்ககிட்ட கடுத்து நீட்டிக்கணும். என்ன செய்யணுமா இருக்கு? ஆண்டட்டு வரைக்கும் போய் நிறைய வாய்ப்பாடிக்கு பணம் சரி விடு. உன் மகளை திருத்ததுக்கு 6 மாசம் டைம் இருக்கு. அதுக்கு இடையில அவன் எழுதி வச்சிருக்கிற அக்ரிமெண்ட் 3 அக்ரிமெண்ட்ல 2 அக்ரிமெண்ட் பணம் வரும், 1 அக்ரிமெண்ட்டுக்கு வராது. ஆனா அது விசாரணைக்கு வரும்.
ஆனா பிரச்சனை இல்லாம காப்பாத்தி தருவேன். அடுத்த 2 கான்ட்ராக்ட் வரதுக்கு முன்னால அவன் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவான். அது சரியா நடக்கும் நடக்காதுன்னு இப்ப தீர்மானிக்க வேண்டாம். ஒரு பொம்பளையால ஈடுபட வேண்டிய நிலைமை இருக்கு. புத்திய மாத்தி வெற்றியாக்கி தரேன். உனக்கு 2 தொழிலை தரேன், பணமும் தரேன். இந்த கடன் சந்தோஷமா கருதாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் தலைவன் தலைவி கணவன் மனைவி சாமி என் பேரன் பேத்தி என்னைய தாத்தாடு கூப்பிட மாட்டேங்க சாமி. கூப்பிடுவாங்களா? கூப்பிட விடாம ஒருத்தி தடுத்து வச்சிருக்கா. அந்த தடுதலை வந்து மீட்டி உங்க குடும்பத்தை ஒழுங்கு தந்தா போதும்னா கால் விட்டுறாங்க. பிள்ளைகளை பேச வைக்கிறேன். பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகளை மாற்றி எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒருமித்த குடும்பமா வாழ வைக்கிறேன். ஒரு இடம் சொந்தமா உள்மனத்துக்குள்ள குழப்பம் இருக்கும், அதை தீர்த்து தாரேன். தொழில் சொந்தமா மன வருத்தம் இருக்கு, அதை நீக்கி செம்மையாக்கிட்டார். பொதுவா அருமையா கால் விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் தயாராக சரி மாதிரி ஒற்றுமையா வாழ வைக்கிறவங்க பேச வச்சு ஆரம்பிச்சுட்டு எங்க வரப்படணும் அவன் வந்து பிறவை கருதாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் என் தொழிலை பத்தி எனக்கு விளக்க வேண்டும் காட்டு. என்ன தொழில்ப்பா? யானை வியாபாரம். யானை வியாபாரம் பார்த்தா நீ இப்படியே இருக்கா? இங்கிலீஷ் ரோப் எது புத்தகம் எடுத்திருக்கியா? ஓகே எடுத்திருக்கீங்களா? கட்ட முடியும். 6 மாசமா மார்க்கெட் உனக்கு உதவி செய்யலையே. நிறைய கடனும் மனவேதனையும் நடந்துருக்கு. கவலைப்படாத. இந்த வியாபாரத்தை உனக்கு விருத்தியாக்கி பிடிப்பாக்கி தந்தா போதுங்களா? இன்னொரு ஏஜென்ட் வாரான், அவன்கிட்ட தட்டி ஓகே பண்ணிடுவோம். மதம் என்னும் கோவிலிலே நினைவுகள் ஆடி விபூதியை போட்டு அவளுக்கு போடு. நீ வந்து உசாரா இருக்கிறவா எந்த நோயும் வராது. உன் கடனை தெரிஞ்சாலே இந்த பூவை வீட்டில் வச்சு சாப்பிடு. நல்லா இப்ப வேண்டாம் வைகாசி பெருகாசி சாப்பிடா போயிடாடா தப்பே, ரொம்ப தப்பே. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யாருப்பா? என்ன உங்களுக்கு கருவறான உள்ள எந்த இடம்? அந்தியூர் ரோட்டுக்கு போக முடியா? அப்படி கூட நிறைய காடு கறிக்கெல்லாம் போற வழி இருக்க. அதானே காடு விட்டுவாங்க. நீங்க தான் உனக்கு அண்ணாச்சி சும்மா இருக்கல. உங்கள்கிட்ட யார் கேட்டா? சும்மா இருக்கியா? உங்க வீட்டு எல்லைக்கு நான் போற வழியில ஒரு அம்மன் கோயில் இருக்கேன்.
அதையெல்லாம் தாண்டி தெற்க தள்ளி போற ஊடு எல்லைக்குள்ள ஒரு முனியத்துல சாமி இருக்காரு. என்னப்பா செய்யணும்? கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. எடுக்கிற காலத்துல அவனால கொஞ்சம் பண நஷ்டங்கள் ஆயிருக்கு. சரியா? அவன் ஏமாந்துட்டான். பணத்தை வாங்கிட்டாரு, பிள்ளைய வாழ வைக்கிறேன், இந்த வைகாசியில கல்யாணம் முடிச்சு சாப்பிட்டோம்னு இருக்கும். சந்தோஷமா இருக்கு. படிப்பார், வெற்றி அடைவார், ஆனந்தமாக இருப்பேன். கருதாமிக்கு அப்படியா 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 என் வீட்டுல என் மனைவியினுடைய ஆரோக்கியத்துக்கு எனக்கு தெளிவு கிடைக்கும்னு கேட்டது யாருப்பா? கோபி செட்டு பாளையம். என்னையா மனைவிக்கு என்னையா காரணம்? காரணம் சுகர்னால உடலை பாதிக்க விடாம காப்பாத்திட்டாரு. நீ நினைக்கிறது மாதிரி அவளோட ஆயுளுக்கோ அங்கத்துக்கோ எந்த பங்கமும் இல்லைங்கிறது வேற இருந்து உத்தரவு. வெற்றியாக்கிட்டாரு. வேற என்னப்பா வேணும்? இவ்வளவுதான விஷயம். பொறுமையா இருந்து பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. ஜெயித்தார திருமணம் வெற்றியாக நடந்தார். மகிழ்ச்சியா இருப்பார்.